கடலூர் பக்தர் மட்டும் வாங்க. உன் கட்டுமனை எல்லையில் சைவன தகடு இருக்குன்னு சொன்னேன். எடுத்தாச்சா இல்லையா? எடுத்தாச்சு. இப்போ அந்த தீய சக்திகளை நீக்கி உனக்கு தெய்வீகமான வழியை காட்டி உன் குடும்பத்தை வாழ வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த வீட்டை தடை போட்டதே இந்த தகடு தான். அதை உச்சாரணம் பண்ணி தரேன். 3:30 மணிக்கு என்னை தனியை பார்த்துட்டு போ. என்னை பார்த்துட்டு போ. எல்லா விஷயத்துக்கும் விடையும் இருக்குது, விளக்கமும் இருக்குது. நல்லா இருப்பா. கடலூர் என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் சரியாகணும், என் வீட்டு கடனும் தீரணும். வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. நேற்றிருந்த மனசு இன்றில்லை, இன்றிருக்கும் மனசு நாளை இருக்குமா கருப்பசாமி? அடிக்கடி என் மனதுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு என் பிள்ளை. அவளை தனியை விடவும் முடியலை, சேர்ந்து வாழ வைக்கவும் முடியலை. என்னதான் முடிவுன்னு எனக்கு தெரியவில்லையே. நீ தான் பொறுப்புன்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. இப்போ முறையாக ஒரு கல்யாணத்தை முடித்து அவளை செட் பண்ணி விட்டுருவோமா நம்ம? அதானே நல்லது. அதுக்கு குலம் கோத்திரம் பார்த்தா நடக்குமா? இல்லை எந்த மாப்பிள்ளை நல்லவனாக இருந்தால் முடிச்சு வச்சுருவோமா? அது போதும். கண்ணை மூடு. இந்தா 30 நாளையில் ஒரு துப்பு கிடைக்கும். என்கிட்ட கேட்காம நீ முடிவெடுத்துடக்கூடாது. ஜெயிச்சு தாரேன், அவன் மனத்தை அடக்கி தாரேன். பட்னியாக போயிடாத, நல்லா சாப்பிட்டுப்பா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கணவன் மனைவி குடும்பத்தோடு வந்தவங்க யாரு? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் இதுதானா, உலகம் இதுதானா. இந்த பாட்டு என்ன படத்தில் தெரியுமா? இந்த பாட்டு என்ன படத்தில்? நம்ம ரோட்டில் ஓடுதுல டவுன் பஸ்ஸு, படம் பேரே டவுன் பஸ். அந்த படத்தோட பாட்டு. என்ன வேண்டும் உங்களுக்கு? பிள்ளை பேர் என்ன பேர்? அருள். கால் வந்துட்டு வாங்க. பண்பாடு இல்லாமல் என் மீது உட்கார். 1.5 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் இவைகளை பற்றியெல்லாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது சம்மதம் தெரிவிக்காத மனநிலைகளும் மனக்குழப்பமும் நடந்து கொண்டிருந்தன. உண்மையா இல்லையா? அந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன? கடந்து போன காலத்தின் நட்புகள் தான் காரணம். அதில் மனசெல்லாம் குழப்பமாகி இப்போ தான் தேறி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கல்யாணத்தை பூட்டி வச்சாச்சுன்னா விஷயம் ஓகே. சரிப்பா, கால் வந்துட்டு வா. ஆமாம், மகிழ்ச்சியாக செய். பெண்ணென்றும் பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார். ஆவணி மாதத்திலே நல்ல ஜாதகம் வரும். யாருடைய தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக கருப்பசாமி முன்னில் இந்த கல்யாணத்தை நடத்தித்தாரேன். பத்திரிகை என் பாதத்தில் கொண்டு வச்சிருப்பா. இந்தா, ஆனந்தமாக நடக்கும். சொந்தமில்லை கணவன், அசலில் தான் கிடைக்கும். வெற்றியாகி தரேன். உன் மனம் கோடாமல் வாழ வச்சு தரேன்ப்பா. சந்தோஷமா. வேற என்ன வேண்டும்? அந்த தடங்களை நீக்கிறதுக்கு தான் வழிவகுத்திருக்கேன். கருப்பசாமியை நினச்சிக்கா, ஜெயிச்சிருவோம் நம்ம. போ, ஐஸ்வர்யமாக வருவேன். ஓடு, டீயை கொடுறா. நீ யார்ட்டையும் சொல்லாத, சொல்லிடாத. டீயை குடிச்சுக்கிடுதே. அது பாலா லூஸா? யாரை சொல்றீங்க? ஜூஸா? துற விட்டுடா.
ஐயன் கர்ப்பசாமிக்கு தெய்வீகமாக நிற்கும் மகனே வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா வாங்க. உடனே அவன் சொல்லுதான், ஏன் அப்போ முன்னால் இல்லைன்னா சாமி கை காட்டி கூப்பிட்டுருவார் புழுக்க இல்லை. ஏழு ஏழு என்னடா வேணும் தம்பி? உலகத்தில் தோன்றியவன் அத்தனை பேருமே மனப்போராட்டம் தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் போராட்டம் இல்லாத ஒரு மனதை காட்டு, வேதனை இல்லாத ஒரு உள்ளத்தை காட்டு, யாருமே இல்லை. நீ கேட்டு வந்த வரம் என்ன வேணும் கேட்கறத கொடுக்க சொல்லியாச்சு. அதான் உங்ககிட்ட கேட்க என்னன்னா நானே சொல்லிடுவேன். என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இந்தா என்னையவே 18 நாள் தியானம் பண்ணி நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். வீட்டோடு இணைந்து இருப்பாய். சென்று வா மகனே, சென்று வா. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? கேட்கறத கேட்ட வரத்தை கொடுன்னு சாமி சொல்லிடுது. நீ ஓப்பனா கேட்கணியா? நிம்மதியை கொண்டா நிம்மதி தந்தாச்சு. சந்தோஷம் பாரு. ஓகே உட்கார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே. யாருப்பா அவரு? உன் மகன். தாயத்து எதுவும் கட்டியிருக்கியாடா? கட்டினியா முன்னால? எதுக்குடா கட்டியிருந்தேன்? ஏப்பா தாயத்தை கட்டினா குடிக்காம போயிடுவாங்களா? எப்பா பெரிய விஷயமாச்சடா. இப்போ என்னப்பா செய்யணும்? நீ கொஞ்சம் அங்கே தள்ளி இருப்பா, நான் பார்த்துக்கிறதேன். ஏழு நிமிந்து உட்கார, நிமிந்து உட்கார, கண்ணமுடு. தாயத்தும் வந்து போச்சு, சத்தியமும் மாறிப்போச்சு. இப்பவும் அப்பப்போ லேசு லேசாக வண்டி ஓடத்தான் செய்யுது. நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. படபடப்பு, கிடுகிடுப்பு, நடப்பு, துடிப்பு எல்லாம் இருக்கு. உடம்பு கெட்டு போயிருக்கடா தம்பி. தொழிலும் அமையாமல், நைட்டில் தூக்கம் வராமல், நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி வேதனைப்படுறடா. கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. பெத்ததுக்கு தண்டனையா? உட்காரு. என்னப்பா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. என் காலை எப்படிடா? ஒரு விரலை மட்டும் பிடி, பெரு விரலை மட்டும் பிடி. கண்ணை மூடிக்கா. இனிமேல் குடிக்கிற மனசு உனக்கு வராது. அந்த மனம் மறந்து விட்டாய். சென்று வரலாம். இந்தா ஆனந்தமா இருப்பா. வாழ்க்கை அமையும். 3 மாதத்தில் எல்லா தெளிவும் கிடைக்கும். கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமா யாரும் கேட்டு வந்தீங்களா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வாமா. போமா போமா. அடுத்த பைசில் ராம்நாட்டு பகுதி. யாருப்பா அது? ராம்நாடு பக்தர் வாங்க. ராம்நாடு அப்படின்னு இருக்காங்க. வாமா. என்ன வேணும்? யாரு? கண்ணை மூடி உட்காரு. நிமிந்து உட்காரு. கண்ணை முடிக்கா. கண்ணை முடிக்கா. பேசாத. வாயவும் முடிக்கா. நீ பெத்த பிள்ளை ரொம்ப கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. பொன்பொருளெல்லாம் இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு செய்வினை கோளாறுகளாம் காரணமே இல்லை. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். 9 மாதத்தில் பகவானுடைய அருளை பெற்று கடன் தீரக்கூடிய பாக்கியத்தை பெறுவாய். வெற்றி உண்டு. நல்லா இருந்தது. வேற என்ன வேண்டும்? நீர் சம்பந்தமான வியாதி உன் உடல்ல இருக்கு. மெல்ல மெல்ல அதை சரியாக்கி வத்து விட்டுறேன். போ.
கால் ஒன்று வா செல்லக்குட்டி. கண்ணென்ன கலங்குது. நேற்று நீ உத்தரவு கேட்டலாம். குச்சலி புச்சலி. இன்னைக்கு என்ன உனக்கு? அப்போ 2 நாள் 10 நாள் தான் 10 நாள் என்கிட்ட கட்டிகிட்டே இருக்கு. பாசம்தான், பக்தி தான். என்னப்பா வேணும்? யார் தம்பிக்கு? அதனால தான் உங்களை கூப்பிடலை நான். உன் தம்பி கல்யாணம்ல நீ தான் கூப்பிடணும். இது யார்? கண்ண முடிக்கா. தம்பி இங்கே இருக்கானா வெளியில் எங்கேயும் இருக்கானா? அதோ தெரியுதுப்பா. அங்கே ஏற்கனவே ஒருத்திக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தானாம்ல. யாருக்கு அது? தம்பி உனக்கு தெரியுமாடா? தெரியாம அக்கால் சொல்லிட்டுவாங்களே. உதகால் கொடுத்துருக்கான். உதகால். நடக்குமா? அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கல்யாண வாழ்க்கை கூடும். அவன் ஏற்கனவே இருதார யோகம் உடையவன். அவனுக்கு கல்யாண வாழ்க்கை சம்பந்தமான மனக்குழப்பமும் வேதனையும் இப்போதும் அவன் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் நட்பு